மகர ராசி நேயர்களே, உங்கள பொறுத்த வரைக்கும் 7:30 சனி முடிஞ்சதே பெரிய ரிலீஃப். அப்பாடா! ஒரு பாரத்த நம்ம இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும். அதே நேரத்துல 2ஆம் இடத்துல இருக்க ராகுவ செவ்வாய் கேது பார்க்கறனால வார்த்தைகள்ல கவனம் தேவை. ஏதாவது பழச யாராவது பேசி உங்கள கோவப்படுத்துனாங்கன்னா, அவசரப்பட்டு வார்த்தைகள கொட்டிறாதீங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள உண்டாகும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஏற்கனவே நீங்க எதை பத்தியும் கவலையும் பட மாட்டீங்க. யார பத்தியும் நீங்க யோசிக்கவும் மாட்டீங்க. அதனால உங்களுக்கு பெரும்பாலும் அந்த யோசனைகள் இருக்காது. இருந்தாலும் உங்க மனசு யார வாழ்க்கையை பாதிக்குமோ, அவங்க வாழ்க்கை பாதிப்படையும். அதனால அவங்க வாழ்க்கையில நீங்க தலையிடாதீங்க. அல்லது மத்தியஸ்தம் பண்றேன்னு சொல்லி போகாதீங்க. நீங்க தனித்து செயல்படுங்க. ஏன்னா உங்களோட நல்ல மனசுக்கு எப்பயுமே நல்லது தான் நடக்கும். அதனால மகர ராசிக்காரங்க பொதுவாவே உங்க சிந்தனையோடயே செயல்படுங்க. நல்ல அறிவுரைகள் சொன்னாலும் இந்த நேரத்துல நீங்க கேட்க மாட்டீங்க. அதனால நீங்க வரக்கூடிய இந்த 1 வருஷம் கவனமா இருங்க. அது உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து மீளக்கூடிய சூழ்நிலைகளை